ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னைக்காவது ஒரு நாள் தனியா நிக்கும்போது, கண்ணாடியில உங்க முகத்த நீங்க ஆழமா பார்த்துருக்கீங்களா? கண்ணாடியில தெரியிற அந்த உருவத்த பார்த்து, "நான் எப்படி இருந்த பொண்ணு, இன்னைக்கு நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? என்னோட அந்த பழைய சிரிப்பு எங்க போச்சு? என்னோட திறமை, என்னோட கனவுகள் எல்லாம் எங்க போச்சு? நான் வெறும் ஒரு மெஷின் மாதிரி ஆயிட்டேனே!" அப்படின்னு நினைச்சு என்னைக்காவது உங்களுக்கு அழுக வந்திருக்கா? இந்த வலி பல பேரோட மனசுல ரகசியமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வலிய மொத்தமா குணப்படுத்துற ஒரு உண்மையான சம்பவத்த ஒரு குட்டி கதையா உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இத கேட்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம் உடைஞ்சு சிதறத நீங்களே உணருவீங்க. தாய்லாந்து நாட்டுல ஒரு பழைய கிராமம். அங்க ரொம்ப சாதாரணமான ஒரு களிமண் புத்தர் சிலை, அதாவது கிளே புத்தா ஸ்டாச்சு ஓகே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகெல்லாம் இருக்காது. சாதாரணமான களிமண்ணால செஞ்ச ஒரு பெரிய சிலை. பல 100 வருஷமா அந்த ஊர் மக்கள் அந்த களிமண் சிலைய கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த கிராமத்துல ஒரு பெரிய கோவில் கட்டி, இந்த களிமண் சிலைய அங்க மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சிலைய தூக்குறதுக்காக ஒரு பெரிய கிரேன் கொண்டு வராங்க. அந்த சிலை ரொம்ப கனமா இருந்ததால, தூக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த களிமண் சிலையில ஒரு பெரிய விரிசல் விழுந்துடுச்சு. ஐயோ! சாமி சிலை உடைஞ்சு போச்சே! அப்படின்னு ஊர் மக்கள் பதறி போய் ஓடி வராங்க. விரிசல உத்து பார்க்குறாங்க. ஆனா, அந்த களிமண் விரிசலுக்குள்ள இருந்து தகதகன்னு ஒரு மஞ்சள் நிற வெளிச்சம் வெளியில வருது. எல்லாருக்கும் ஆச்சரியம். "என்னடா இது?" அப்படின்னு. மெதுவா அந்த விரிசல இன்னும் கொஞ்சம் உடைச்சு பார்க்குறாங்க. உள்ள முழுக்க முழுக்க தங்கம். ஆமாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள எதிரிகள் படையெடுத்து வரும்போது, அந்த ஊர்ல இருந்த பிரம்மாண்டமான தங்க புத்தர் சிலை இருக்குல்ல, அத வந்து எதிரிகள் யாரும் திருடிட்டு போயிறக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அந்த தங்கத்து மேல மொத்தமா களிமண்ண பூசி மறைச்சு வச்சிருக்காங்க. காலப்போக்குல எதிரிகள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த தலைமுறை எல்லாமே அந்த தங்க சிலைய வெறும் களிமண் சிலை அப்படின்னு தப்பா நெனச்சு, பல 100 வருஷமா ஒரு சாதாரண களிமண்ணா மட்டுமே அத பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த விரிசல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த ஊருக்கும் தெரியுது, அது வெறும் களிமண் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க சிலை அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, இந்த கதைக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? நாம பொறக்கும்போதும், சின்ன வயசுலயும் ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதும், அந்த தங்க சிலை மாதிரி தான் இருந்தோம். நிறைய கனவுகள், ஆசைகள், திறமைகள், ஒரு அழகான சிரிப்பு அப்படின்னு நம்ம மனசு முழுக்க தங்கமா ஜொலிச்சுட்டு இருந்தது. ஆனா வளர வளர குடும்ப சூழ்நிலை, கல்யாணம், குழந்தைங்க, பொருளாதார பிரச்சனை அப்படின்னு வாழ்க்கையில ஏகப்பட்ட போர்கள். இந்த உலகத்துல இருந்து நம்ம குடும்பத்தையும், நம்ம குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்காக, நாமளே நமக்கு தெரியாம நம்மளோட அந்த தங்கமான அடையாளத்துக்கு மேல, பொறுப்புகள் அப்படிங்கிற களிமண்ண பூசிக்கிட்டோம். காலப்போக்குல சுத்தி இருக்கிறவங்க சொன்ன விமர்சனங்கள், கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து, நம்ம மேல பல அடுக்கு களிமண்ணா மாறிடுச்சு. பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்கள் மாதிரி, நீங்களும் ஒரு கட்டத்துல உங்க மேல பூசப்பட்ட அந்த களிமண்ண தான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். எனக்கு வயசாயிடுச்சு. என் அழகு போயிடுச்சு. எனக்கு எந்த திறமையும் இல்ல. இப்படி உங்கள நீங்களே ஒரு சாதாரண களிமண் மாதிரி ரொம்ப குறைச்சு எடை போட ஆரம்பிச்சுட்டீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. தயவு செஞ்சு உங்கள நீங்க குறைச்சுக்காதீங்க. உங்க மேல ஒட்டிட்டு இருக்கிறது வெறும் களிமண் மட்டும் தான். சில நேரங்கள்ல வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள், வலிகள் வரும்போது மனசு உடையும். அழுவீங்க. அந்த சிலையில விழுந்த விரிசல் மாதிரி. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விரிசல் வழியா எட்டி பாருங்க. உள்ள இருக்கிற அந்த தங்கமான நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. உங்களோட அந்த பழைய சிரிப்பு, உங்களோட பழைய திறமை, உங்களோட தைரியம் எதுவுமே அழிஞ்சு போகல. அது பத்திரமா அந்த பொறுப்புகள்ன்ற களிமண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த களிமண்ண கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு வெளிய வீசுங்க. உங்கள நீங்களே கொண்டாடுங்க. மத்தவங்க உங்கள வெறும் களிமண்ணா பார்த்தாலும், உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தங்கம் அப்படின்னு. உங்களுக்கான நேரத்த ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதுக்கு வயசோ, சூழ்நிலையோ ஒரு தடையே கிடையாது. அந்த தங்கத்த மறுபடியும் ஜொலிக்க விடுங்க. இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம், உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும் நெறைய பேர் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இப்போ பொறந்திருக்கும். அந்த நம்பிக்கைய உங்கள மாதிரியே தன்ன தொலைச்சுட்டு நிக்கிற உங்க தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட மதிப்ப தெரிஞ்சுக்கட்டும். உங்கள எப்பவும் சாதாரணமா நினைக்காதீங்க. யூ ஆர் பியூர் கோல்டுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்கள சந்திக்கிறேன். உங்கள நல்லா பார்த்துக்கோங்க. டேக் கேர்.